எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். விஷு அடை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. விஷு கஞ்சியோட ரெசிபி, விஷு கட்டையோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிற ஒரு அடை, விஷு அடை. நிறைய டைப் ஆஃப் அடையோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த அடை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம விஷு அன்னைக்கு காலையில் இல்லை அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் சாப்பிட்ற ஒரு ரெசிபியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நைஸாக இருக்கிற வறுத்த பச்சை அரிசி தான் வேணும். இது மார்க்கெட்டில் வாங்குறது கிடைக்கும். இந்த அரிசி வந்துட்டு நம்ம சுடுதண்ணியில் தான் பிசைஞ்செடுக்கிறது. இதுக்காக 1.5 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு முன்னாடி கொதிக்க விட்டுக்கலாம். 1.5 கப்பு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மாவு கட்டியாக இருந்தால் பிசையும் போது நம்ம தண்ணி தொளித்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அது பிசையும் போது நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு 1 கப்பு அரிசி மாவு அதுக்குள்ளே போட்டு ஒரு கரண்டி இல்லாத ஒரு வுடன் ஸ்பூன் ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இதே மாதிரி மாவில் அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி பாத்திரம் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த மாவு ஃபுல்லாக கலரணும். பச்சையாக மாவு தெரியக்கூடாது. பச்சையாக இருக்கிற அந்த அரிசியோட பவுடர் தெரியக்கூடாது. ஃபுல்லாக இதே மாதிரி மாவில் கோட்டானதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு மாவு ட்ரை ஆகி போயிடும். அதனால தான் மூடி வச்சுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கு. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம இது தேங்காய் எல்லாம் போட்டு ட்ரையாக பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். ட்ரை ஆகி கிடைக்கிறதுக்கு. அடுத்தது இதில் சேர்க்கறதுக்காக ஒரு நேந்திரப்பழம், நல்லா பழுத்த நேந்திரப்பழம் ஒன்று எடுத்துருக்கு. அது தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பெரிய பீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடைக்குள்ளே வைக்கும்போது பொங்கி நிற்கும். அந்த மாவெல்லாம் கட்டாயி வெளியே வந்துடும். வேகிறதுக்கும் டைம் ஆகும். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக வேணால் அதிகமாகவும் ஊற்றிடலாம். நெய் சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெய்சின்ஸும் சேர்த்து வறுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நேந்திரப்பழம் அதில் சேர்த்துக்கோங்க. தீ ரொம்ப கம்மி பண்ணி வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த நேந்திரப்பழத்தில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது. இது இப்போ பாதி தான் வெந்திருக்கு. மிச்ச பாதி அடைக்குள்ளே வச்சதுக்கப்புறம் ஆவியில் தான் வேக வைக்கிறது. இனி இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே கடாயில் நம்ம வெல்லத்தோட சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது ஊற்றிடலாம். அரிச்சு ஊற்றிக்கோங்க. இதுக்குள்ளே கல் அழுக்கு ஏதாவது இருந்தால் போகட்டும். அரிச்சு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு இந்த வெல்லத்தோட சிரப்பு கையில் ஒட்டுற பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு நூல் பதம் வேணாம், ரொம்ப கட்டியாகி போயிடும். தொட்டு பார்க்கும்போது விரலில் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒட்டினா போதும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு துருவி எடுத்த தேங்காய் தான் சேர்த்துருக்கு. ரொம்ப இளநீர் மாதிரி இருக்கிற தேங்காய் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கொப்பரை மாதிரி காஞ்சி போன தேங்காய் எடுக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் ஃபுல்லாக தேங்காயில் அப்சர்வ் ஆகணும். தேங்காய் நல்லா ட்ரையாகவும் கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம இது நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தோட பவுடர், சின்ன ஜீரகம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இடித்து சேர்த்தாலும் போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் இது கொஞ்சம் வதக்கி இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்ச நேந்திரப்பழத்தோட மிக்ஸு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நேந்திரப்பழத்தில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது அப்படின்னு தோணிடுச்சுன்னா அது வத்துற வரைக்கும் நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபில்லிங் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். ஃபில்லிங் நல்லா ட்ரை ஆனதாக அரிசி மாவுக்குள்ளே வச்சு அடை பண்ண முடியும். இல்லை இருந்தால் தண்ணி மாதிரி ஆகி போயிடும்.
பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம மாவு வந்து கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முன்னாடியே நீங்கள் இது பிசைஞ்சு பாருங்கள். பிடிக்கும்போது கொஞ்சம் கட்டியாக தோணுது அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தொளித்து அதை சாஃப்ட் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக இருக்கிற தண்ணி தொளிச்சா போதும். முதல்ல நம்ம இது சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மாவு தான். அதுக்கப்புறம் சாஃப்டாக பண்ணுறதுக்கு சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி தொளித்து பிசைஞ்சிக்கலாம். இடியப்பத்தோட மாவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி வேண்டியதில்லை. அது பிசைகிறதுக்கு தண்ணி கம்மியாக தான் நம்ம சேர்க்கிறது. இல்லை இருந்தால் அந்த இடியப்பத்தோட நூல் வந்து ஆவியில் வேக வைக்கும்போது அமங்கி போயிடும். அடையோட மாவு நல்லா சாஃப்டாக கட்டி இல்லாமல் பிசைஞ்செடுத்து மூடி வச்சுருக்கு. இனி நம்ம வாழை இலை எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் தேய்க்க வேண்டியதில்லை. ஒரு கொழுக்கட்டை சைஸுக்கு இல்லை ஒரு பால் சைஸுக்கு, சின்ன ஒரு பால் சைஸுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் எடுக்கிற வாழை இலையோட சைஸு பார்த்துட்டு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கு. சின்ன வாழை இலையாக இருந்தால் சின்ன சைஸு மாவு எடுத்து வச்சா போதும். அதுக்கப்புறம் இதே மாதிரி விரல் வச்சு மெதுவாக அமர்த்தி இது தின் ஷீட்டாக நம்ம இதில் விரிச்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி செய்யும்போது மாவு ஒட்டிடும். அப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு அதில் இடையில கை தொட்டுக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் இருக்கும். நம்ம எப்படி விரிக்கும் போதே தெரியும், எங்கேயாவது கொஞ்சம் மாவு அதிகமாக தோணுது அப்படின்னா அந்த இடம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடம் ஒரே மாதிரி தின்னாக விரிச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கிற அடை செஞ்சிருச்சு அப்படின்னா வேகிறதுக்கும் டைம் ஆகும். வெந்தாலும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கட்டியாகவும் தோணும். இந்த மாதிரி தின்னாக இருக்கிற ஷீட்டை நம்ம மாவு விரிச்சு எடுத்துருச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற அடை பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச ஃபில்லிங் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஃபில்லிங் சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, இந்த ஃபில்லிங் வந்துட்டு இந்த தேங்காயோட ஃபில்லிங் வந்துட்டு நல்லா ஆறணும். சூடோடே நம்ம இதில் வைக்கக்கூடாது. சூடோடே வச்சிருச்சு அப்படின்னா மெல்ட் ஆகிடும் சீக்கிரம். நல்லா ஆறினதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் நம்ம இதை மடிச்சிக்கலாம். ஃபில்லிங் வைக்கும்போது ஓரமாக போகாமல் பார்த்துக்கோங்க. ஓரமாக மாவு இருக்கணும். அப்போ தான் மடிக்கும்போது இந்த சைடு இருக்கிற மாவு வந்து அந்த சைடில் விட்டு இருக்கிற மாவில் ஒட்டி நல்லா லாக் ஆகி கிடைக்கும். எங்கேயாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா ஆவியில் வேகும்போது வெல்லத்தோட தண்ணி வந்து வெளியே வந்துடும். அடை வந்து நல்லாவும் இருக்காது. இனி இது ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லா அடையுமே ஒன்றா வைக்க வேண்டியதில்லை. 2 அடை அந்த மாதிரி வச்சு செஞ்சால் தான் சீக்கிரம் வெந்து கிடைக்கும். இல்லை இருந்தால் அடை ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி நிற்கும்போது உள்ளே வந்துட்டு சீக்கிரம் ஆவி ஏறாது. சில டைம் வந்து அடையில் அந்த கட்டியாக இருக்கிற இடம் வந்து வேகாமையும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக விட்டதுக்கப்புறம் உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. உடனே எடுத்துருச்சுன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற அடையாக இருக்குது, கரெக்டாக கிடைக்காது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், விஷு அடை ரெடியாக இருக்குது. நான் இப்போ ஒரு டைம் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சாப்பிடும்போது இதே மாதிரி கத்தி ஒன்று வச்சு கட் பண்ணி சாப்பிடணும்னு இல்லை, ஸ்பூன் வச்சுட்டு கை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.